வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான அரசியல் மற்றும் திரைத்துறை சந்திப்பை பற்றி பார்க்கப் போகிறோம். ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் ஒய்.எஸ். ஜெகன் மோகன் ரெட்டியும் தமிழகத்தின் இளைய தளபதி விஜயும் நேரில் சந்தித்துக் கொண்ட நிகழ்வு தற்போது இணையத்தில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இந்த சந்திப்பு சென்னையில் உள்ள டி லீலா பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் நிகழ்ந்தது. ஒய்.எஸ். சுனில் ரெட்டியின் மகன் சாஹில் மற்றும் வேதிகாவின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஜெகன் மற்றும் விஜய் இருவரும் அருகருகே அமர்ந்து மிகவும் நெருக்கமாக உரையாடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இருவரும் கட்டிப்பிடித்து தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த திருமண விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என தமிழக அரசியலின் ஒட்டுமொத்த பட்டாளமே கலந்து கொண்டனர். விஜயை சந்திப்பதற்கு முன்பாக ஜெகன் மோகன் ரெட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் சந்தித்து சில நிமிடங்கள் உரையாடினார். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தியும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சூர்யா மற்றும் ஜெகன் இருவரும் ஒரே வகுப்பில் படித்த தோழர்கள் என்பதால் அவர்களின் சந்திப்பும் மிகவும் கலகலப்பாக இருந்தது. இந்த சந்திப்பு வெறும் திருமண விழாவிற்கானது மட்டும்தானா, அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் அரசியல் ரகசியம் ஒளிந்திருக்கிறதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. குறிப்பாக விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் மூலம் 2026 தேர்தலை நோக்கி நகர்ந்து வரும் வேளையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் தீவிர அரசியலில் இறங்கியுள்ள சூழலில் அண்டை மாநிலத்தின் செல்வாக்கு மிக்க தலைவரான ஜெகனிடம் ஆலோசனைகள் பெற்றிருக்கலாம் என கிசுகிசுக்கப்படுகிறது. 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் களம் எப்படி இருக்கப் போகிறது என்பதில் ஜெகன் போன்ற அனுபவம் மிக்கவர்களின் நட்பு அவருக்கு உதவும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். கடந்த காலங்களில் விஜய் ஜெகனை விமர்சித்ததாக சில தவறான தகவல்கள் பரவின. ஆனால் இந்த சந்திப்பின் மூலம் அந்த வதந்திகள் அனைத்தும் பொய்யானது என்பது உறுதியாகியுள்ளது. இருவரும் மிகவும் நட்பாகவே பழகினர். ஆந்திராவில் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ஜெகன் தமிழக அரசியலிலும் தனது நண்பர்கள் மூலம் ஒரு தொடர்பை வைத்திருப்பதை இந்த சந்திப்பு காட்டுகிறது. நேற்று முழுவதும் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களே ட்ரெண்டிங்கில் இருந்தன. ரசிகர்கள் இருவரும் மீண்டும் எப்போது சந்திப்பார்கள் என்று ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தனது கட்சிக்கான வியூகங்களை வகுப்பதில் விஜய் மிகவும் கவனமாக இருக்கிறார். மற்ற மாநிலங்களில் உள்ள இளம் தலைவர்களுடனும் அவர் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த சந்திப்பும் பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் மத்தியில் இந்த சந்திப்பு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா துறையினர் அரசியலுக்கு வருவதை ஜெகன் போன்றவர்கள் ஆதரிப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என சிலர் கூறுகின்றனர். சில வதந்திகள் படி விஜய் மற்றும் ஜெகன் இடையே ஒரு ரகசிய உடன்படிக்கை கூட ஏற்பட வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. இது இரு மாநில அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இருப்பினும் இது ஒரு குடும்ப விழாவில் நடந்த தற்செயலான சந்திப்பு மட்டுமே என்று இரு தரப்பிலிருந்தும் நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் அரசியல் ஏதுமில்லை என்பது அவர்களின் வாதம். திருமண நிகழ்வில் உணவும் உபசரிப்பும் மிகவும் சிறப்பாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஜெகன் அவர்கள் தமிழக பாரம்பரிய உணவுகளை விரும்பி உண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது விஜய் தனது கடைசி திரைப்படமான தளபதி 69 படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தாலும் தனது உறவினர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவிற்கு வந்துள்ளார். எது எப்படியோ இந்த சந்திப்பு விஜய் மற்றும் ஜெகன் ஆகிய இருவருக்குமே ஒரு நேர்மறையான பிம்பத்தை கொடுத்துள்ளது. எதிர்காலத்தில் இவர்கள் மீண்டும் சந்தித்தால் அது அரசியலில் பெரிய திருப்பமாக அமையும். இந்த சந்திப்பு தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். சுருக்கமாக சொன்னால், இது ஒரு தற்செயலான சந்திப்பாக இருந்தாலும் தமிழக அரசியலில் ஒரு சிறு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது மட்டும் உண்மை. செய்திகளுக்காக நான் உங்கள் செய்தி தொகுப்பாளர். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய செய்தியில் சந்திப்போம். இசை மற்றும் லோகோ காட்சி.